தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் பாஸ்டர் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வேதாகம பகுதியின் பின்னணி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். சீமோன் பேதுனுடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்து பார்க்க முடியாத அற்புதம் என்னவென்று சொன்னால், 2 படகுகளும் மூழ்கத்தக்கதான அளவுக்கு மீன்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டு பேதுரு அவருடைய பாதத்தில் விழுகிறார், அவரை வணங்குகிறார், நிறைய தன்னுடைய கருத்துக்களை பகிர்கிறார். இதெல்லாம் நாம் நேற்றைக்கு கூட ஆராதனையிலே பார்த்தோம். இதெல்லாம் அவர் சொல்லிவிட்டு அவருடைய செயல் என்னவாக இருந்தது என்பதை முக்கியமாய் கவனிக்க வேண்டும். அது நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடுங்க அப்படியெல்லாம் கூட சொன்னார். ஆனால் 11ஆம் வசனத்தை கவனிங்கள். ஒரு அற்புதம் நடந்த பிறகு அந்த நாட்களிலே அற்புதம் பெற்றவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக சபைகளிலே சுகமானவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு விட்டு சபையை விட்டு போய் விடுகிறார்கள். ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு சபையை விட்டு போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு காரியம் சாதிக்கிற அளவுக்கு இருப்பார்கள். முடிந்த பிறகு ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இங்கு கவனிங்கள், பேதுரு எப்படிப்பட்ட மாற்றத்துக்குள்ளாக வந்தார் என்று சொல்லி மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அற்புதம் நடந்த பிறகு அற்புதத்தை பின்னாடி போகல, அந்த சாட்சியை வியாபாரமாக்கல. அவங்க என்ன செய்தாங்க? போட்டை கொண்டு போய் நிறுத்தினாங்க, வலையை கொண்டு போய் போட்டாங்க, மீனை கொண்டு போய் விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு இயேசுவினிடத்தில் அற்புதம் வாங்குகிற மக்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் செல்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால் பதில் என்னவாக இருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் சரி, நமக்கு பிரியமான காரியங்களையும் சரி விட்டு இயேசுவை பின் செல்லுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவர் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து மகிழ்ச்சி அடைவார். இல்லாவிட்டால் ஏண்டா இவங்களை ஆசீர்வதிச்சோன்று வேதனைப்படுவார். ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவனும் தேவ மனிதர்களும் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின் செல்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருப்பதாக இந்த காலை வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆசீர்வாதத்தின் பின்னாடி ஓடாமல் சீஷர்கள் பின்னாக வந்தார்கள். அதே போல இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய பின்பாக வந்து உமக்கு சாட்சிகளாய் நிற்க உதவி செய்யும். பிரம்மாண்டமான அற்புதத்தை பார்த்து அதை அவர்கள் வியாபாரமாக்காதபடி, கொடுத்த ஆசீர்வாதத்தை விளம்பரப்படுத்தாதபடி நாங்கள் இயேசுவின் பின் செல்கிறவர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அப்படியாக மற்றவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.